ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. பிக் பாஸோட டே 74ஓட எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பாட்டு போட்டு செம்மையாக எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. டான்ஸ் ஆடி முடித்த கையோட பார்வதியும் கம்ருதினும் ஓரமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்வதி பயப்படுறாங்களாம்மா, அவங்க அம்மா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பயப்படுறாங்களாம்மா அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன நடந்தாலும் என் கூட இருப்பேன்ல, எங்கள் அம்மா அவங்ககிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக ப்ராமிஸாக இருப்பேன், எனக்கு மட்டும் ஃபேமிலி இல்லையா, எனக்கும் எங்கள் அக்கா இருக்காங்க அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி நம்ம கம்ருதீன் ஒரு பக்கம் இது பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் 2 பேர் பார்த்தா ஃபேமிலி இருக்கிறது பண்ணுறது மாதிரி பார்ப்பாங்கன்ற ஒரு இதுவில் பார்க்குற மாதிரியே தெரியலடா, பண்ணுற மாதிரியே தெரியலடான்ற மாதிரி தாங்க இருந்துச்சு இவங்க சொல்கிறது பேசுகிறதெல்லாம் கேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு வினோத் வந்துட்டு இவர் கிட்ட வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க, இந்த சாண்ட்ரா பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் பார்த்து சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அமித் கிட்ட டோர் கிட்ட உட்காந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு வழக்கம் போல் திவ்யாவை பற்றி புரணி சொல்லிகிட்ருக்குறாங்க. திவ்யா இப்படி அப்படி அட்டென்ஷன் சீக்கிங் இதை பண்ணுவான், அந்த டீமோடு சேர்ந்து நீ என்னை ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் ஆக்கிறது தான் இப்படி பண்ணுறா, என்னை இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டான்னு சொல்ல அமித்துக்கு என்ன காண்டும் தெரியல திவ்யா மேலே. ஆமாம், அவங்க அட்டென்ஷன் சீக்கிங்காக திடீர்னு கத்துறாங்க, திடீர்னு இது பண்ணுறாங்க, ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்காங்க. எனக்கு கூட சுத்தமாக பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி பிஹேவியர்லாம் பிடிக்காது அப்படி இப்படின்னு அவர் ஒரு பக்கம் சாண்ட்ராக்கு ஆமாம் சாமி போட்டிருக்காங்க. சாண்ட்ரா ஏதோ கற்பனை உலகத்தில் இருக்காங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவருமே பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பிக் பாஸ் வந்துட்டு அந்த டான்ஸ் மாரத்தான் 2.0 அடுத்த இது கூப்பிட்றாங்க. இங்கே கனி டீம்லேருந்து யார் 2 பேர் வந்துட்டு இங்கே இருக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்க, கனியும் ஆதிரியும் வந்துட்டு வெளியே உட்காராங்க. உள்ளே போகிறது பார்த்திங்கன்னா இங்கே கம்ருதீனும் பாருவும் போகிறாங்க. போய் பிளாஸ்ட் ரொட்டின்னு ஆட ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலே செம்மையாக வந்துட்டு கரெக்டாக க்ளூ கொடுத்தாங்க பாருவும் கம்ருதீனும். உண்மையை அதில் பாரு வந்துட்டு செம்மையாக பண்ணாங்க. கடன்ட்டு கனியுமே சூப்பராக கண்டுபிடிச்சாங்க. அழகாக கெஸ் பண்ணி பாட்டுங்களை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி முடித்தாங்க. 5 பாட்டுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. செம்மையாக இருந்துச்சு. டைவர்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் ஒன்றுமே வேலைக்காகல. செம்ம சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. அடுத்ததாக வந்துட்டு ஒரு டாஸ்க் வருது, அதாவது ஒரு இதுவோட விளம்பரம். திவ்யா அதை படிக்கிறாங்க, ரொம்பவே அழகாக படிக்கிறாங்க. ஜார்ன்ற ஆப்போட விளம்பரம். அதில் வந்துட்டு நம்ம பே பண்ணிகிட்டே வரலாம், மினிமம் 10 ரூபாயிலேருந்து பே பண்ணலாம். அது வந்துட்டு கோல்டு சேவிங்ஸ், கோல்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு கண்டஸ்டன்ட் போயிட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவில் அந்த ஜார் ஆப் பற்றின கொஷின்ஸ் குவிஸ் மாதிரி வைப்பாங்க. அதில் வந்துட்டு ஜட்ஜஸ் 3 பேர் இருக்கிறாங்க, திவ்யா, வினோத், இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க ஜட்ஜஸாக ஒரு பக்கம். அப்போ வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க. அமித் கேள்வி கேட்க இவங்க எல்லாம் வந்துட்டு பஸ்ஸர் வச்சு ஒவ்வொரு டீமும் வந்துட்டு பதில் சொல்லணும். பதில் யார் வந்துட்டு அதிகமான பதில் வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு வாங்குறாங்களோ, ஒரு பதில் கரெக்டாக சொன்னால் 10 பாயிண்ட்டுன்ற மேனிக்கு யார் அதிகமாக கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 10,000 வவுச்சர் அந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலான்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக இங்கே கனி, சபரி, சாண்ட்ரா இவங்க டீம் வந்துட்டு வின் பண்ணுது. சூப்பராக 80 பாயிண்ட் வந்துட்டு எடுக்கிறாங்க. கடகடன் பஸ்ஸர் அழுத்தி ஆன்சர் கரெக்டாக பண்ணி அவங்க வந்துட்டு வின் பண்ணி வவுச்சர் வாங்கிக்கிறாங்க. அந்த ஜார் ப்ரமோஷன் கொஞ்சம் நேரமாக போகுது. அது முடிஞ்ச கையோடு வந்துட்டு எல்லோரும் வெளியே வராங்க. வெளியே வந்த பிறகு வந்துட்டு இங்கே அடுத்ததாக யார் போகிறீங்க 2 பேருன்ற மாதிரி இது பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கே வந்துட்டு சுபிக்ஷா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா ஆல்ரெடி ரொம்ப டவுனாக இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல, ரொம்பவே ஒரு மாதிரி அழுது ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில். அவங்க அழுது ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க விக்ரம் கூட. அப்போது வந்துட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமை யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரெஸ்ஸிங் ரூம் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, வினோத் ஓடி வராரு. என்னாச்சு மைக் போடாமட்டிங்களா அப்படி இப்படின்னு கேட்க, மைக்கெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தோம், அவள் அழுதுட்டு இருந்தா, அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தன்ற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு இங்கே லிவிங் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நீ கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் எதுவும் இல்லை, அரோரா அளவுக்கு இல்லை, அரோரா சரியான அறிவாளி, யார்கிட்ட எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கா, உனக்கு அவ்வளோ தெரியல, நீ கொஞ்சம் விட்டுடுற, ஏமாந்து யார் என்ன சொன்னாலும் ஸ்விங் ஆகிட்டே இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம்
சுபிக்ஷா வந்துட்டு ஃபீல் பண்ணி வெளியே உட்காந்து திரும்பவும் போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃபீல் பண்ணி அழுதுறாங்க. சாண்ட்ராலாம் வந்து சமாதானமும் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களால முடியாமல் ரொம்பவே இதுவாயிடுறாங்க. அப்புறம் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ரூம் கூப்பிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுறாங்க. அதனால் இதுவாகிட்டு அழுதுட்டுறாங்க. அப்புறமா உள்ளே கூட்டிகிட்டு போனோடனே இங்கே விக்ரம் ஃபீல் பண்ணி அழுதுடுறாரு. ஏன் தப்பு தான் சொல்லிட்டு தலையிலலாம் அடிச்சுட்டு அழுகுறாரு. சபரியெல்லாம் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. என்னடாச்சுன்னு சொல்லி இது பண்ண, இல்லைடா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் தான் இந்த மாதிரி சொன்னேன், அதுதான் தப்புன்னு சொல்கிறாங்க. அப்புறமா கனியை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு, நான் இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்ல, நீங்கள் நார்மலாக தான் சொல்லியிருக்கீங்க, ஆனால் அவகிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்றது உங்களுக்கு ஒரு பாடம் ஆயிடுச்சு. ஏன்னா அவள் வந்துட்டு அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் பெருசாக இது பண்ணிக்காதீங்கன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி விட்றாங்க. விக்ரமும் ஃபீல் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கா. அப்புறமா பிக் பாஸ் வந்துட்டு சுபிக்ஷா கிட்டே கடலில் எப்படி வந்துட்டு மீனை தேடிக்கிட்டு ரொம்ப தூரம் போவோம், எங்கே கிடைக்கும் என்ன கிடைக்கும் எதுவும் தெரியாது, அங்கே வந்து காம்பஸ் தான் நம்மளுக்கு வழிகாட்டி, அந்த மாதிரி தான் இதுவும், எங்கே என்ன இதுவாகும்னு தெரியாது, நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான், நீங்கள் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி அதெல்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் விக்ரம் இங்கே அழுதுட்டு இருக்கிறத பார்த்து பிக் பாஸ் சூப்பராகவே சொல்கிறாரு. பிக் பாஸ் என்ன விக்ரம், அங்கே சுபிக்ஷா அழுவே இல்லையாமே, நீங்கள் தான் ஓவராக சீன் போட்டு நடிச்சிட்ருக்கீங்களாமே அப்படின்ற மாதிரி கேட்க, அப்புறம் விக்ரம் சிரிச்சிடாரு. அப்புறம் எல்லாருமே என்ன விக்ரம் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை எல்லோரும் சொல்ல. அப்புறம் சுபிக்ஷாவும் சிரிச்சுக்கிட்டே வெளியே வராங்க. வந்துட்டு அப்புறம் உனக்கு ஒன்றும் இல்லை, நார்மலாக தானே இருக்கேன்னு நான் அப்படியே கட்டி பிடிச்சி சொல்ல, ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாம் லிவிங் ஏரியாவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்க பிக் பாஸ் வந்துட்டு, பாசம் மலருங்களா லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமையும் சுபிக்ஷாவையும் கலாய்க்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே லிவிங் ஏரியாவுக்கு போகிறாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போது இந்த டீம் அமித் இவங்க டீம் போகிறாங்க உள்ளுக்குள்ளே. அமித்தும் திவ்யாவும் டான்ஸ் ஆடுறதுக்காக உள்ளே போயிடுறாங்க. வெளியே வந்துட்டு சாண்ட்ராவும் வினோத்தும் உட்காடுறாங்க, பாட்டு போடுறாங்க. இவங்க 1 மணி நேரமாக ஆடுறாங்க. இவங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. டைவர்ட்டெல்லாம் ரொம்ப தாறுமாறாக பண்ணுறாங்க. எல்லாருமா சேர்ந்துட்டு உருளைக்கிழங்கு செல்லக்குட்டியாக அது இதுன்னு என்னென்னமோ பாட்டு போடுறாங்க. சுத்தமாக டைவர்ட் ஆகிட்டு திடீர்னு வந்துட்டு வினோத் என்னென்னமோ பண்ணுறாரு. போய் பாத்ரூமில் நின்று யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆக்டிவிட்டி ஏரியா கிட்டே போயிடுறாரு. எல்லோரும் போய் அவரை தடுக்க பார்க்குறாங்க. அப்புறம் பிக் பாஸ் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. இப்படி மாறி செம்மையாக போயிட்டுருக்குது. ஒரு கட்டத்தில் வந்துட்டு எங்களால் முடியல, அடுத்த பாட்டு போடுங்க பிக் பாஸ், நீங்களே சொல்லிடுங்க என்ன பாட்டுன்ட்டெல்லாம் விக்ரம் கேட்க, பிக் பாஸ் நீ பார்த்து சொல்லுப்பா அப்படின்ட்டு விக்ரமை கலாய்க்கிறாரு பிக் பாஸ். செம்ம ஃபன்னாக இருக்குது. திவ்யா வந்துட்டு நடுவில் ஐயோ பெருசு எத்தனை வாட்டி பாடிட்டு இருப்பேன், இந்த பாட்டு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியான்ட்டு கேமராவை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா வந்து அவள் ஏதோ கெட்ட வார்த்தையை திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவுமே எதுவுமே பெருசாக கண்டுபிடிக்கல. வினோத் தான் வந்துட்டு மற்ற எல்லாம் பாட்டும் கண்டுபிடிக்கிறாரு. கடைசியில் இன்னொரு பாட்டும் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ திவ்யா வந்துட்டு பெருசு என்ன நினச்சிட்ருக்க, ஒரு இது கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியா, நீ எல்லாம் என்னையா பாடிட்டு இருந்த அப்படின்னு கோவமாக கேமரா பார்த்து கேட்டிருப்பாங்க. ஐயோ இதெல்லாம் அவங்கக்கிட்ட போட்டு காமிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி திவ்யா வந்துட்டு அழகாக பேசுகிறாங்க. செம்ம ஃபன்னாக இருக்குது அதெல்லாம் கேட்கும்போது. 4 பாட்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 5ஆவது பாட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்புறமா ரொம்ப நேரம் இவங்களே கிவ் அப் பண்ணிடுறாங்க, எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு. அப்போது வந்துட்டு எல்லாம் முடிஞ்ச கையோடு நம்ம கனிக்கிட்ட வந்துட்டு வழக்கம் போல் சாண்ட்ரா வம்புக்கு போய் நிற்கிறாங்க. எல்லாம் ஓகே தான், நீங்கள் எங்களை டைவர்ட் பண்ணுறதெல்லாம், ஆனால் மற்றவங்களோட எமோஷ்னலில் என் குழந்தைங்கள வச்சு நீங்கள் பண்ணது ரொம்ப தப்புன்னு சொல்கிறாங்க. என்னது உங்கள் குழந்தைய வச்சு பண்ணனா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கனி ஷாக் ஆகி போய் கேட்க, ஆமாம் நீங்கள் குழந்தைங்கள வச்சு ஒரு பாட்டு பண்ணுங்களேன், என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் நீங்கள் பாடினீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னங்க பண்ணேன், சத்தியமாக என் குழந்தைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலன்னு கனி சொல்கிறாங்க. அப்பயே சாண்ட்ரா நம்பாமல் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க வந்து 4 பாட்டு தான் கண்டுபிடிச்சாங்க. 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சுன்னு பிக் பாஸ் டைமிங் சொல்கிறாங்க. இன்னொரு டீம் வந்துட்டு 2.5 மணி நேரம் சொல்லிடுறாங்க. இதில் வந்துட்டு பாரு டீம் தான் கம்மியான டைமிங்னு சொல்கிறாங்க. என்ன டைமிங் சொல்லுங்கன்னு கேட்க, அப்புறமா எல்லாம் கம்மியான டைமிங் தான் மற்ற 2 டீமும் உடனே பிக் பாஸ் சொல்கிறாரு, சொல்லுங்கள் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்க 16 minutes 58 seconds மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே சூப்பர், நம்ம ஆட்ரிக் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு அந்த டீம் ஒரே கொண்டாட்டமாக சூப்பராக இது பண்ணுறாங்க. பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த போட்டியில் வந்துட்டு வின் பண்ணது இவங்க டீமு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே 4 பேரும் துள்ளி குச்சி அப்படியே சந்தோஷமாக அப்படியே இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பாட்டுன்னு கெஸ் பண்ணிங்களா, அமித்தும் திவ்யாவும் நடித்த பாட்டுன்னு சொல்லி கேட்க, அப்புறம் எல்லாருமே அந்த பாட்டை பாடுறாங்க. ஐயோ இந்த லைனை நான் சொன்னேன், எனக்கு அந்த பாட்டு தெரியலன்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் வினோத் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க.
செம்மையாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி எபிசோடு. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, கனி டேரெக்டாக வந்துட்டு எல்லோரும் முன்னாடியும் அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாண்ட்ரா சொன்ன விஷயத்தை பற்றி நீங்கள் எப்படி என்ன அக்யூஸ் பண்ணலாம், நீங்கள் பண்ணதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும், நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லலைன்னு சொல்ல, நான் இது கேட்கணும் நானும் கேட்க மாட்டேன். அப்படியே அவங்க குரல் வந்துட்டு ரொம்ப லோவாக, இது சாண்ட்ரா குரல். உண்மையிலே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க சண்டை போடணும் இல்லையா, இல்லை ஏதாச்சும் சொல்லணும் இல்லையா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன். நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா யார் பேசணுமோ அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன், போதும். நீங்கள் எதுக்காக எப்படி நீங்கள் அக்யூஸ் பண்ணலாம் என் மேலே, எனக்கும் குழந்தைங்க இருக்குது. எல்லாருமே சொல்கிறாங்க, வினோத் அமித்லேருந்து மொத்த பேருமே சொல்கிறாங்க. ஆனாலும் சாண்ட்ரா ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான்லாம் எதுவும் கேட்க மாட்டேன், சாரி எல்லாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் கனி பார்த்து சரி எங்கே பேசணும், யார்கிட்ட பேசணும், யார் கேட்பாங்களோ அவங்கக்கிட்ட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரி பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க என்ன எல்லாருமேலேயும் ஒன்று சொல்லுவாங்க, நான் ஏற்றுக்கணுமா, அதெல்லாம் என்னால் லத்தா முடியாதுன்னு சொல்லிட்டு கனி டேரெக்டாக சூப்பராக சொல்லிடுறாங்க. அப்புறம் விக்ரமெல்லாம் போய் பாராட்டுறாங்க, உண்மையிலேயே சூப்பர், நீங்கள் உங்களுக்காக நின்னது அப்படின்ட்டு விக்ரம் எல்லோரும் பாராட்டி விட்றாங்க. செம்மையாக இருந்துச்சு அதோட எபிசோட். இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.